டுடேஸ் டிஃபன் என்னம்மா இன்னைக்கு தோசை கார சட்னி. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து இது தெரியுதா கேஸ்டர் இன்னைக்கு நம்ம வாங்கணும்ல அதோட இது நம்ம லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கின வந்து இந்த இண்டக்ஸ் இது வந்து லைட்டாக அடி பிடிக்குது. நான் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப வந்து ஆனால் க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம மற்ற திங்ஸ் மாதிரி தான் மற்ற எவர் சில்வர் கடாயோ இல்லை மற்ற இரும்பு கடாயோ யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இது லைட்டாக அடி பிடிக்கத்தான் செய்யுது. இது ஏன்னா வந்து ஹானஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுனால தான் இங்கே பாருங்கள் நல்லா நான் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் ஆனால் என்ன க்ளீனிங் ஈஸியாக இருக்குது. மற்றதெல்லாம் அடி பிடிச்சிட்டா போட்டு தேய்க்கணும், நிறையா எஃபெக்ட் கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இதில் வந்து அடி பிடிச்சிட்டா லைட்டாக தண்ணியில் 2 நிமிஷம் ஊற போட்டாலே நம்ம க்ளீன் ஆகிடுது. ஆனால் அதுக்கு வந்து இந்த கேஸ்டர் ஆயில் ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டு வந்து இது இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை வந்து சீசனிங் பண்ணியாச்சு. இருந்தாலும் சீசனிங் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். இன்னும் ஒன்றும் இல்லைங்க, சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் சட்னி போட்டிருக்கேன். அந்த சட்னி கூட வந்து ஒரே பதமாக வந்துருக்குது. இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணும்போது வந்து எப்படி இருக்கும்னா ஒன்று வந்து ரொம்ப கலரிங்காக இருக்கும், நீங்களே பாருங்களேன். ஒன்று வந்து ரொம்ப லைட் கலராக இருக்கும். பட் இதில் வந்து எல்லாமே ஒரே கலராக இருக்குது. நான் சட்னி அரைச்சிட்டு இதனோட இது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள். இதை நான் சட்னி இப்போ அரைக்க போகிறேன். இதில் இருந்து வெயிட்டு செம்ம வெயிட்டு, பயங்கரமான வெயிட்டுங்க. இது வந்து நம்ம சில்வர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி வுட்டன் இது கரண்டி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீட் வந்து வரல, அதனால வந்து பரவாயில்ல. சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு வந்து லிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எந்த வந்து ப்ரொமோஷன் எதுவும் கிடையாது, நான் காசு போட்டு வாங்கினது. இது வந்து லிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் இது வாங்குங்க அது வாங்குங்க அப்படின்னு சொல்கிறத விட இது மாதிரி கேஸ்டர் ஆயில் திங்ஸ் வாங்கும்போது நமக்கு ஹெல்த் வந்து ரொம்ப நல்லது. அதனால இது நான் வாங்க வேண்டாம், இது வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. மற்றபடி நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. அதுவும் இதோட வந்து 2 ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ரொம்ப ஹீட்டு தாங்குது. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சாதாரணத்தில் க்ளீன் பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் இதை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டோன்னா ஆமாம் லப்பர் மாதிரி சிலிக்கான் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது லிட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து ஃபுட்டு வந்து முக்கால்வாசி இப்போ எல்லாமே லிட்டு தானே நம்ம தேடுறோம். அதனால ஓகே, நல்லாயிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு தான் சொல்லலாம். சரிங்க, இன்னொரு இதில் பார்க்கலாம், இன்னொரு விலாகில் பார்க்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே.